வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஜெயஸ்கே கோபி அண்ணாக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என் குழந்தைக்கு பிறந்த நாள். நைட்டு 12 மணிக்கு அவர்கிட்ட குழந்தைக்காக ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு தடவை தான் ட்ரை பண்ணேன். சரி பாவம், அவருக்கு 1000 வேலை இருக்குன்னு விட்டுட்டேன். திரும்பி காலையில என்னவோ தெரியல, எனக்கு அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. ஃபோன் பண்ணோடனே அவர் எடுத்துட்டாரு. என் கண்ணில் அவ்வளோ தண்ணி. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் மிதிக்காத முருகர் கோயில்ல அவரோட வாயிலிருந்து என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு போதும். ஆனா அவர் ஃபோன் பண்ணோன்னே கேட்டாரு, கடகராசியாமா கேட்டாரு. ஆமா, கடகராசி தான். நானும் கடக லக்னம் தான், குழந்தையும் கடகராசி தான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி திடீர்னு ஏதோ அருள்வாக்கு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, உங்க வீட்டுல டீச்சரான்னு கேட்டாரு. எங்க வீட்டுல எல்லாருமே டீச்சர் இல்லாத ஆளே கிடையாது. எங்க வீட்டுல நானே டீச்சர் தான், எல்லாருமே டீச்சரு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா அவர் எனக்கு மனசுக்கா நிறைய விஷயம் ஆறுதலா சொல்லி எனக்கு எங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாமே முருகன் அருள் தான். முருகன் தான் எனக்கு எல்லாமே. என் மூச்சு பேச்சு எல்லாமே முருகர் தான். அவரோட ஆசீர்வாதத்துல இந்த உலகத்துல நானும் ஏதோ ஒரு மூலையில முருகரை நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் முருகனோட செயல் அற்புதம் தான். அவர் இருந்தாலே மகிழ்ச்சி தான். நன்றி. ஜெயஸ்கே கோபி அண்ணாக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய போனை இவ்வளவு ஷெடியூல்ல நீங்க எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. எனக்கு என் குழந்தைக்கு, என் வீட்டுக்காருக்கு, எங்க அப்பா அம்மாக்கு, என்னோட தம்பிக்கு, எல்லாருக்கும், என் தம்பியோட குழந்தைங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.